வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. உடல் நலம் பெற ஏராளமான முத்திரைகள் நாம் தினந்தோறும் பார்க்கிறோம். எல்லா சேனல்லையும் சொல்லி கொடுக்குறாங்க. பஞ்சபூதங்கள் அப்படின்றாங்க இல்லையா? இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய கைகளிலேயே இருக்கு. சுண்டு விரல் நீர், மோதிர விரல் நிலம், நடுவிரல் ஆகாயம், ஆள்காட்டி விரல் காற்று, கட்டை விரல் நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களையும் இணைக்கிற விதத்திலேயே நம்முடைய உடல் நலத்தை சரியாக வைத்துக் கொள்ளலாம். அதேதான் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், கை முத்திரைகள். உங்களை வலிமையாக்கக்கூடிய கை முத்திரைகள். நம் உடலின் ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு வலிமையை கொடுக்கும். அதுல கைக்கு நிறைய பங்கு இருக்கு. பலத்தை அதிகப்படுத்தணும், கஷ்டங்களை சீக்கிரம் கடந்து வரணும், உங்களோட வலிமையை நிரந்தரமா வச்சுக்கணும்னா முத்திரைகளை பயிற்சி பண்றது ரொம்ப முக்கியம். இதனால நம்ம உடலும் மனமும் எப்படி உணருதோ அதுக்கான தாக்கத்தை இந்த முத்திரைகள் கொடுக்கும். வலிமை வேணும், கடினமான சூழ்நிலையிலிருந்து சீக்கிரம் விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. வாயால பேசுறது ஒரு முறை, அதை தவிர்த்து நாம வெவ்வேறு பாவனைகள்ல பேசுறோம். முகபாவனைகள், நிக்கிற விதம், உட்கார்ற விதம், இப்படி பலவித பாவனைகள்ல நம்முடைய தொடர்பு திறன் இருந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்தோட நாம பேசி தொடர்புல இருக்கிறதுக்கு நம்ம கைகள் தான் நடுவரா இருக்கு. ஒவ்வொரு மனுஷனையும் தினசரி நாம சந்திச்சு பேசுறப்போ கை கூப்பி வணக்கம் சொல்லி பேசுறோம். இப்படி ஒவ்வொரு விதமான கம்யூனிகேஷன்லேயும் கை முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த காலங்கள்ல இருந்தே கைரேகை எல்லாம் பார்க்கப்பட்டு தான் இருக்கு. உங்க எதிர்காலம் என்னன்னு உங்க கைகளை பார்த்தே சொல்வாங்க. ஆனா கைகள் மூலமா நாம செய்யக்கூடிய அசைவுகளுக்கு பவர் இருக்கு. அதான் முத்திரைகள், அதாவது ஒரு வகையான சிம்பல்ஸ். இது நமது விழிப்புணர்வை அதிகமாக்கி சமமான எனர்ஜியை உருவாக்கி உடல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். உங்களை பேலன்ஸ்டா வச்சுக்க, உங்களுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த எஃபெக்டை கொடுக்க இந்த முத்திரைகள் எல்லாம் பயன்படுது. முத்திரைகள் எல்லாம் வேலை செய்யுமா? அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். டைம் எடுத்து இந்த முத்திரைகளை எல்லாம் செய்யறச்சே ஒர்த்தாக தான் இருக்கும். நம்ம உடலுக்கு என்ன தேவை, மைண்டுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிய வரும். இந்த முத்திரைகளை ஆன்மீக ரீதியாக மட்டும் பார்க்க வேணாம், அறிவியல் ரீதியாக பாருங்க. ஏன்னா கைகளில் கொடுக்குற அழுத்தத்தை வச்சு அக்குபஞ்சர் முறையில் நோயை குணப்படுத்துகிறாங்க. ஸோ முத்திரைகளை பயன்படுத்துறது அறிவியல் பூர்வமாகவும் நன்மைகளை கொடுக்கும். நம்மளுடைய வலிமையை அதிகரிக்கக்கூடிய சில முத்திரைகளை இப்போ பார்க்கலாம். 1, கணேச முத்ரா. கணேசனை யானை முகத்தான்கிற கடவுளா போற்றி கொண்டாடுறாங்க. தடைகளை அகற்றும் கடவுள் தான் நாம பிள்ளையாரை பார்ப்போம். அந்த மாதிரி கடவுளா தான் நம்ம பிள்ளையாரை பார்க்குறோம். இந்த முத்திரைக்கு முக்கியமான பயணம் இருக்கு. ஏதாவது ஈவெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, வாழ்க்கையில சில பல கஷ்டங்களை எதிர்கொள்ள போறாங்கன்னா பிள்ளையாரை நினைவு கூர்ந்துப்பாங்க. கஷ்டங்களை தீர்க்கிற கடவுளா இருக்கார். அதனால கணேச முத்திரையிலும் இப்படி கஷ்டங்கள்லேருந்து வெளிவந்து வலிமையாகிற திறன் இருக்கிறதா கருதப்படுது. இதை எப்படி செய்யறது? முதல்ல உங்க இடது கையை நெஞ்சுக்கு நேராக வையுங்க. உங்க உள்ளங்கை மேல பார்த்தா மாதிரி இருக்கணும். உங்க வலது கையை இடது கை விரல்களோட லாக் பண்ணுங்க. வலது கையோட மேல்புறம் மேலாக தெரியணும், இடது கையோட உள்ளங்கை வெளிப்புறமா தெரியணும். இந்த முத்திரையை செய்யக்கூடிய முறைகளிலேயே தெரியணும். கையை நெஞ்சுகிட்ட வச்சு ஒன்று சேர்த்துக்கணும். இது வாழ்க்கையில மனுஷன் சந்திக்கக்கூடிய கஷ்டங்களை குறிக்குது. அதை கடந்து வர்றதுக்கான பலத்தையும் இது குறிக்குது. அடுத்ததா காளி முத்திரை. நம்ம கஷ்டங்கள்லேருந்து கடந்து வரக்கூடிய அடுத்த முத்திரை காளி முத்திரை. காளியும் ஒரு பெண் கடவுள் தான். வெளிச்சமும் வெற்றியும் வாழ்க்கையில ஏற்படணும், சில கெட்ட விஷயங்களை அழிக்கணும், மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த காளி முத்திரையை பயன்படுத்தலாம். இந்த முத்திரையை எப்படி செய்யணும்னா, 2 கைகளையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு 2 கையோட ஆள்காட்டி விரல்களை அழுத்தி ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி வெளிக்காட்டி வைக்கணும். ஒவ்வொரு விரலையும் இணைக்கிறப்போ உங்க இடது கை விரல் வலது கை கட்டை விரல் மேலே இருக்கணும். இந்த பொசிஷன் பார்க்குறப்போ அது நேராக இருக்கும். எல்லா விரல்களும் ஒன்றுக்கொன்று டைட்டாக இணைஞ்சி இருக்கும். ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆள்காட்டி விரல் ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரி தெரியும். இடது கை கட்டை விரல் வலது கை கட்டை விரல் மேலே இருக்கிறது பெண்மைத்தன்மையை குறிக்குது. இதில் இடது பக்கம்தான் மொத்தமாக டாமினேட் ஆகி இருக்கு.
ஸோ ஃபீமேல் எனர்ஜி தான் வெளிப்படுத்தப்படும். காளி முத்திரை வாழ்க்கையில் இருக்கிற கடினங்களை விலக்கி நல்ல விஷயங்களை தர்றதுக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்து நம்பர் 3 அஞ்சலி முத்திரை. யோகாவில் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய முத்திரை இதுதான். நமஸ்தே, பிரணாம் இப்படி சொல்லும்போது இந்த முத்திரையை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், வரவேற்கிறோம், சல்யூட் பண்ணுறோம்னா இந்த முத்திரைகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யோகா ப்ராக்டிஸ் கிளாஸில் இந்த முத்திரையை கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க. யாராவது வராங்கன்னா அவங்களை வரவேற்க கண்டிப்பாக இதை பயிற்சி கொடுப்பாங்க. இந்த அஞ்சலி முத்திரை எப்படி செய்யறதுன்னா, உங்கள் 2 கைகளையும் ஒவ்வொரு விரல்களோட நேராக இணைச்சி உங்கள் கட்டை விரல்களை மட்டும் நெஞ்சு எலும்பு மேலே லேசாக டச் பண்ணுற மாதிரி வணக்கம் சிம்பலில் வைக்கணும். இந்த முத்திரையை நமக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி, மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரியான உணர்வை வெளிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உலகளவில் இந்த சிம்பலுக்கான அர்த்தம் பீஸ் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் மரியாதையும் வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்கான சிம்பலாக இந்த முத்திரை ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. அடுத்ததா நம்பர் 4 பிருத்திவி முத்திரை. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டை குறிக்கும். ஏதாவது ஒரு விரலை நம்ம கட்டை விரலோட ஒன்று சேர்த்து இணைக்கிறோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் மட்டும் பேலன்ஸ் ஆகும். சோர்வாக இருக்கிறப்போ, மூளையில் எல்லாம் நிரம்பி வழியிறப்போ, மயக்கத்தில் இருக்கிறப்போ இந்த பிருத்வி முத்திரை பூமியோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி உங்களை வலிமையாக்கி நார்மலாக்க உதவி பண்ணும். இந்த பிருத்வி முத்திரை எப்படி செய்யறதுன்னா, மோதிர விரலோட நுனியை கட்டை விரல் நுனியோட இணைக்கணும். மற்ற எல்லா விரல்களும் நேராக இருக்கணும். ஒவ்வொரு முத்திரைக்கும் பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் நம்மளுடைய பிசிக்கல் கெஸ்டர் அப்படிங்கிறது தான் நினைவில் நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொரு முத்திரையை பயன்படுத்துகிறப்போவும் ஆழமாக அமைதியாக மூச்சு விடுங்க. ஆதரவு கிடைக்கலாம்ங்கிற விதத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சோர்விலேந்து விரக்தியிலேந்து வெளியே வந்து பலத்தை கொடுக்கறதுக்கு இந்த பிருத்வி முத்திரை உதவிகரமாக இருக்கும். அடுத்து நம்பர் 5 பிராண முத்திரை. இதை லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, மூச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. வாழ்க்கையின் மூச்சுன்னு தான் பிராணவாயுவை குறிப்பிடுறாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சக்திக்கும் பின்னாடியும் இந்த பிராணா தான் இருக்கிறதா குறிப்பிடப்படுது. வாழ்க்கையில் முழு நிறைவு, ஆரோக்கியம் இதெல்லாமே இந்த பிராணா மூலம்தான் கொடுக்கப்படுதான். இந்த முத்திரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயிற்சி பண்ணி கட்டமைக்கிறது யோக கலை முக்கியமானதாக கருதப்படுது. இதை எப்படி செய்யறது? மோதிர விரலையும் சுண்டு விரலையும் ஒன்றா இணைச்சி அதோட கட்டை விரலை இணைச்சிக்கணும். மற்ற 2 விரல்களான ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் நார்மலாக இருக்கணும். எனர்ஜி இல்லாமல் சோர்வாக இருக்கிறப்போ தியானம் பண்ணி எனர்ஜியையும் வலிமையையும் கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்க வைக்கும் பிராண முத்திரையை வலிமைக்காக தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததா நம்பர் 6 வியானவாயு முத்திரை. இது இதய முத்திரைன்னு சொல்கிறாங்க. இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சு வலிமையான இதயத்தை கொடுக்குதான். கேஸ் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு உதவி பண்ணுதான். இதை எப்படி செய்யறது? ஆள்காட்டி விரலை மடக்கிக்கணும். நடுவிரலும் இணைக்கப்பட்டு அதோட நுனி கட்டை விரலை தொடணும். சுண்டு விரல் மோதிர விரல் நேராக இருக்கணும். இந்த முத்திரை எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி உடல் பூரா ஸ்ப்ரெட் ஆக வைக்குது. ப்ளஸ் முழு ஆரோக்கியத்தையும் பாசிட்டிவான முறையில் தாக்குது. அடிக்கடி இந்த முத்திரையை ரிலாக்ஸேஷனில் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த வியானவாயு முத்திரை மன அழுத்தத்தை குறைச்சி ரிலாக்ஸேஷனை தூண்டிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரையை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ கவனம் அதிகரிக்கும். இதனால் மனத்தெளிவும் கிடைக்கும். இந்த முத்திரை வயிறு பிரச்சனைகளை சரி செஞ்சு செரிமானத்தையும் சரியாக நடக்க வைக்குது. அடுத்து நம்பர் 7 வருண முத்ரா. இந்த முத்திரையை தண்ணி முத்திரைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது உடலில் உள்ள நீரை பேலன்ஸ் பண்ணி நாம் நல்ல ஹைட்ரேஷனோடு இருக்க உதவுமா. வருண் முத்ரா எப்படி செய்யணும்னா, சுண்டு விரலை லைட்டாக வளைச்சி கட்டை விரல் நுனியோடு இணைக்கணும். மற்ற 3 விரல்களும் ஒன்றா இணைஞ்சி நேராக இருக்கணும். உடலுக்கான நீர் சத்தை இந்த முத்திரைகள் கொடுக்கறதுனால உடலோட ஆரோக்கியமும் நல்லா இருக்குமா. முகம் பொலிவும் இருக்கிறதா சொல்லப்படுது.
ஏன்னா நம்மளோட நீர்ச்சத்து சீராக இருக்கிறப்போ முகத்தில் இருக்கிற தோல், உடலில் இருக்கிற தோல் எல்லாம் நீர்ப்பதத்தோட மென்மையாக இருக்கும். நீர் எப்போவுமே குளிர்தன்மை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த முத்திரை நீர் மாதிரியே குளிர்ச்சிப்படுத்துறதா சொல்லப்படுது. உடலோட வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்குது, அங்கங்கே அதிக வீக்கம் இருக்குன்னா இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி குளிர வைக்கலாம். வருண முத்திரை செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணுறது. தண்ணிக்கும் உணர்வுகளுக்கும் கனெக்ஷன் இருக்கிறதால இந்த வருண முத்திரை உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணி நாம் காமாக இருக்க ஐடியா கொடுக்கறதா சொல்லப்படுது. ஸோ நமக்கான மன வலிமை வேணும்னா இந்த வருண முத்திரை உதவி செய்யும். அடுத்தது நம்பர் 8 லிங்க முத்ரா, அதாவது லிங்க முத்திரை. யோகா ஆன்மீகத்திலையும் இதை பயன்படுத்துகிறாங்க. லிங்க முத்திரை எப்படி செய்யறதுன்னா 2 கை விரல்களையும் ஒன்றா இணைச்சிட்டு இடது கையோட கட்டை விரல் மட்டும் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வைக்கணும். வலது கையோட கட்டை விரல் இடது கையோட கட்டை விரலை சுற்றி வளைஞ்சிருக்கணும். இது சிலிண்டர் ஷேப்பை உருவாக்கி லிங்கம் வடிவத்தை காட்டும். சிவனுக்கான சிம்பலாக தான் இந்த லிங்கத்தை குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரியான வடிவத்தை தான் இந்த முத்திரை வெளிப்படுத்தும். இந்த லிங்க முத்திரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு, பெனிஃபிட்ஸ். நம்ம உடல்ல சூட்டை ஏற்படுத்தி அணுக்களை வேகமாக வேலை செய்ய வச்சு ரத்த ஓட்டத்தை சீரமைக்கும். ஸோ நமக்கு எனர்ஜி நல்லா பூஸ்ட் ஆகும். இந்த லிங்க முத்திரை நெருப்போட இணைஞ்சது. ஸோ இதை பயிற்சி பண்ணுறப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய சூடு சமன் செய்யப்பட்டு எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகும். நம்ம உடல் ஹீட்டாக இருக்கிறப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேலை செய்யும். இந்த லிங்க முத்திரை நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நம்முடைய முழு ஆரோக்கியத்தையும் சீரமைக்கிறதா சொல்லப்படுது. லிங்க முத்திரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுமாம். மற்ற முத்திரைகள் மாதிரி லிங்க முத்திரையும் மனம் மற்றும் ஆன்மீகத்தில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னர் ஃபோக்கஸை அதிகரிக்க இந்த லிங்க முத்திரை உதவி பண்ணுது. மன வலிமைக்கும் கவனத்துக்கும் இந்த லிங்க முத்திரை உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உடலையும் இந்த லிங்க முத்திரை வலுவாக்குது. இந்த 8 முத்திரைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய யோகா இல்லைன்னா தியானத்தில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும்னா முறையாக ஒரு குரு கிட்டேயோ யோகா கிளாஸ்லேயோ கற்றுக்கிறது நல்லது. ஸோ உங்களோட பலத்தை அதிகரிக்க, கஷ்டமான நிலையிலிருந்து வெளியே வர இந்த முத்திரைகளை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.